जय राधा माधवा जय कुंज बिहारी। जय राधा माधवा जय कुंज बिहारी। जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। यशोदनंदन व्रज जनरंजन यशोदनंदन व्रज जनरंजन यमुनदीरावनचारी यमुनदीरावनचारी। जय राधा माधवा जय कुंज बिहारी। जय राधा माधव राधा माधव राधे। जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे।
Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Ram Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Ram Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama Ram Hare Hare Jaya Prabhupada Jaya Prabhupada Prabhupada Jaya Prabhupada Jaya Prabhupada Jaya Prabhupada Prabhupada Jaya Prabhupada Shri Shri Radha Madhav ki, Shri Krishna Bhagavan ki, Shri Shri Radha Ashtami Maha Mahotsav ki, Srimati Radha Rani ki, Shri Shri Gaur Nitai ki, Srila Prabhupada ki, Nitai Gaur Premanandi. இன்னைக்கு ராதாஷ்டமி நம்ம கொண்டாடுறதுக்கு இருக்கிறோம். ஆக்சுவலாக ராதாஷ்டமி வந்து வர்ற புதன்கிழமை இன்னைக்கு தான் வருது. ஆனால் நம்ம பக்தர்களுடைய சௌகரியத்துக்காக வேண்டி நாம் இன்றைக்கி கொண்டாடுறோம். புதன்கிழமை எங்கள் வருஷம்னா எல்லாருமே லீவு கிடைக்கல அப்படிம்பீங்க இல்லையா? அதனால் பக்தர்கள் சௌகரியத்துக்கு வேண்டி ஞாயிற்றுக்கிழமையாக வச்சுருக்கோம். இப்போ ராதாஷ்டமி ராதாராணி அப்படிங்கிறவங்க யார்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணன் ராதை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ராதையினுடைய முக்கிய பங்கு என்ன, நமக்கு எந்த விதத்தில் அவங்க வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து பாகவதத்தில் பார்த்திங்கன்னா ராதாராணி பற்றி எந்த இடத்துலையுமே சொல்ல வரல. பாகவத்தில் உயர்ந்த புராணம் அமல புராணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாகவத புராணத்திலேயே வியாசதேவர் எங்கேயுமே ஸ்ரீமதி ராதாராணி பற்றி எந்த குறிப்பும் இல்லைங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷயங்களை சொன்ன சுகதேவ கோஸ்வாமி அவரே வந்து தனக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அது பாகவத்தில் எங்கேயுமே சொல்லப்படல. ஜம்கார் பண்ணி எடுத்து போடலாங்க. அப்போது அது எதனால் அப்படின்னா அது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மனோபாவங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் வரும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும்னு இருக்குது. ஆனாலும் ஒரு பக்தர்களுக்கு வந்து நமக்கு அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து ராதாராணி மூலிமா அந்த ஒரு அனுகிரகம் நான் கிடைக்கிறதுக்கு. அதாவது கிருஷ்ணாவுக்கே ராதாராணி புரிஞ்சிக்க முடியலையாம். இது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சக்திமான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து
உயிரோடு இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சோம்பலாக இருக்குது, சக்தி இல்லாமல் இருக்கிறோம், எனர்ஜி இல்லை அப்படிங்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த செயல்பாடுகளும் செய்ய முடியாது. அதுக்கு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஜீவாத்மாக்களாகி நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து நமக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கான சக்தி நமக்கு வந்து எங்கிருந்து கிடைக்குது? ஸ்ரீமதி ராதாராணிகிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்குமா? அதனால தான் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா நாம் வந்து ராதாராணியை நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அவங்களை வணங்கணும். பொதுவாகவே வந்து மக்களிடம் ஒரு பழக்கம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, திருப்பதி வெங்கடாசலபதி வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க, சில வீடுகள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவானை வந்து அப்படி பிரித்து கும்பிடக்கூடாது. நம்ம ராதா கிருஷ்ணராக கும்பிடலாம், ராதையும் கிருஷ்ணரையும் சேர்த்து நம்ம கும்பிடலாம். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணராக கும்பிடலாம், மகாலட்சுமியும் நாராயணரையும் சேர்த்து கும்பிடலாம். இல்லை சீதாராமன், சீதையும் ராமரையும் சேர்த்து கும்பிடலாம். தனித்தனியாக நம்ம கும்பிட்ற ஒரு இது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனால் மக்கள் அவங்கவுங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சில காரியங்களுக்கு வேண்டி, இப்போ பாலாஜி, திருப்பதி பாலாஜி இருக்காருன்னு வெங்கடாசலபதி, அவங்கள வந்து கும்பிட்டா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகாலட்சுமி கும்பிட்டா நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பணம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் வந்து அவங்களுடைய அணுகுமுறை இருக்கே ஒழிய, ஆக்சுவலாக அவங்கள எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்மீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரியான ஸ்ரீமதி ராதாராணியை வந்து நாம் வணங்கணும். அப்போது ஸ்ரீமதி ராதாராணி வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர்களிலே ரொம்ப உயர்ந்த பக்தராக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ரூப கோஸ்வாமி வந்து பிருந்தாவனத்து கோஸ்வாமிகளில் 6 கோஸ்வாமிகளில் முக்கியமான ஒருத்தர் வந்து ரூப கோஸ்வாமி. அவர் வந்து இந்த உபதேச அமிர்தம் இதில் வந்து என்ன சொல்கிறாரு, பலநோக்கு செயல்களில் ஈடுபடுபவர்களை காட்டிலும் வாழ்வின் உயர்நெறிகளை பற்றிய உயர்ந்த ஞானத்தை பெற்றவர் முழுமுதற் கடவுளாகிய ஹரியின் அருளை பெற்றவர் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவில் உயர்ந்த பலரில் ஞானிகளில் தமது ஞானத்தினால் முக்தியடைந்த ஒருவர் பக்தி தொண்டினை ஏற்கலாம். அவர் மற்றவர்களை விட மேலானவர். எனினும் தூய கிருஷ்ண பிரேமையை அடைந்தவர் அவரை விட உயர்ந்தவர் ஆவார். கோபியர்கள் ஆயர்குல சிறுவனான ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்திருப்பதால் எல்லா உயர்ந்த பக்தர்களை விட கோபியர்களே மேலானவர்கள். கோபியர்களுள் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஸ்ரீமதி ராதாராணியைப் போலவே ராதாராணியின் ராதா குண்டமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சாதாரண மக்கள் இருக்காங்க, சாதாரண மக்கள், அவங்களுக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்கள விட ஏதோ சாஸ்திரத்தில் இன்ன சடங்குகள் செஞ்சால் இன்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள விட யார் உயர்ந்தவர்கள்? ஞானிகள். சில ஜட ரீதியான சில செயல்களை துறந்த ஞானிகள் சிறந்தவர்கள். அப்போது அந்த ஞானிகளிலும் சிறந்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது பக்தியில் ஈடுபட்டுருக்கிறவங்க. அந்த பக்தர்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது கோபியர்கள் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபியர்களில் யார் மிகச்சிறந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி மிகச்சிறந்தவர் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். அப்போது இந்த கோபியர்கள் அப்படி என்ன ஒரு விசேஷம், மற்ற பக்தர்களை விட எப்படி விசேஷம் அப்படின்னா, நம்முடைய பக்திக்கு அவங்களுடைய பக்திக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பக்தி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது நம்முடைய பக்தி. எனக்கு இந்த காரியம் நடந்தால் பரவாயில்ல, நான் வந்து இன்றைக்கி வந்து 10 மாலை எச்சா சொல்கிறேன், நான் வந்து பரிக்கிரமா வர்றேன், இந்த மாதிரி எத்தனையோ சில இதுகள்லாம் பண்ணுறோம் நம்ம இல்லைங்களா. சிலர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதுக்காக நம்ம மந்திரங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ செய்கிறோம். ஆனால் கோபியர்களுடைய தன்னலம் கருதாதது, அவங்க வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க பகவானுக்கு பக்தி செஞ்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட கோபியர்களுள் ராதாராணி மிக முதன்மையானவர்கள். அப்போ கிருஷ்ணாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான், என்னென்னு, அதாவது எல்லாத்தையும் அதாவது அகில ரசாமிரத சிந்து
அப்படின்னு கிருஷ்ணாவை சொல்லுவாங்க. எல்லா ரசங்களுக்கும் மூலம். அப்படிப்பட்டவர் வந்து இது ராதாராணி என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு அதன் பின்னாடி இருக்கக்கூடிய டேஸ்ட் என்ன, சுவை என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துதான். அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி உயர்ந்த பக்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு பக்தர்னுடைய ஒரு ரூபத்தை எடுத்தால் மட்டும்தான் நம்மளும் இதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறக்காக வேண்டிய கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, கலியுகத்தில் இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக வர்றாரு. ஒரு பக்தருடைய ரூபத்தில் வர்றாரு. அப்போது பக்தருடைய ரூபத்தில் வரும்போது அவங்க வந்து ராதாராணியினுடைய மனோபாவத்தை, அந்த பக்தியில் அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே செலுத்தின அன்பினுடைய ஒரு வெளிப்பாட்டை இவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பக்தர்களுடைய மனோபாவத்தில் அவங்க வர்றாங்க, ராதாராணியினுடைய மனோபாவத்தில் வர்றாங்க. அதனால பார்க்கும்போது கிருஷ்ணாவாக வரும்போது அவர் வந்து ஷியாம சுந்தரர் அப்படின்னு சொல்கிறோம் கிருஷ்ணரை. எதுனா ஷியாமம் அப்படின்னா கருப்பாக இருக்கிறவர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவர் வரும்போது அவர் பேரே வேறு, கௌரங்கர். கௌரங்கர்னு என்னங்க, கௌர அப்படின்னா தங்கம் மாதிரி ஒளிரக்கூடியவர். கௌர அங்கம், அவருடைய அங்கம் அந்த மாதிரி இருக்கணும், தங்கத்தை உருக்கி எடுத்த மாதிரி இருக்கணும். ஸ்ரீமதி ராதாராணிக்கு அதை சொல்லுவாங்க. ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து அவங்க ஒரு பொன்னிறமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி எந்த மாதிரியான மனோபாவத்தில் இருக்காங்க, அவங்க பக்தி இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அது எந்த சுவையினுடைய அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார். அப்போ இங்கே சொல்லியிருக்க பிரகாரம் எல்லா பக்தர்களுமே வந்து நம்ம கோபியர்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது ரூப கோஸ்வாமி நமக்கு என்ன சொல்கிறாரு, நமக்கு அதன் மூலிமா என்ன அறிவுரைகள் சொல்கிறார் அப்படின்னா, இந்த கோபியர்களுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நம்ம பக்தி பண்ண வேணும். அது எப்படி, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து தன்னலம் கருதாமல் செஞ்சாங்க அப்படிங்கும்போது நாமளும் அதே மாதிரியான ஒரு பக்தியிலும் ஈடுபட்டுருக்கணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே தன்னலம் இருக்கக்கூடாது. கிருஷ்ணா வந்து மிகவும் அன்பிற்கு தான் வந்து கட்டுப்பட்டவர். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கோ இதுக்கோ வந்து அவர் மயங்கிறவர் அல்ல. அவர்கிட்ட இல்லாத பொருள் எதுவும் இல்லை. அவர் வந்து ஆத்மராமர். ஆத்மராமர்னா எல்லாமே வந்து எல்லா விதத்திலையும் அவர் திருப்தியுடையவர். அவருக்குன்னு தனிப்பட்ட தேவை எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த கோபியர்கள் அவங்க வந்து கோபியர்களுடைய மனோபாவத்தை அதே மாதிரி மனோபாவத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போது எப்படி ஒரு சக்தி இல்லாமல் நம்ம வந்து ஒரு நபர் இருக்க முடியாது. சக்தி இல்லாமல் இருந்தால் என்ன அவரால் எந்த செயலும் செய்ய முடியாது. நேற்று பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு விழா கொண்டாடி இருப்போம். என்ன விழா கொண்டாடினோம் நேற்று? விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா? விநாயகருக்கு வந்து ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, விக்னங்களை தீர்க்கக்கூடியவர், விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விக்னங்களை தீர்க்கிற சக்தி அவருக்கு எப்படி வந்தது? ஏன்னா விநாயக பெருமான் நம்ம சொல்கிறது வந்து 33 கோடி தேவர்களில் அவரும் ஒருத்தர் முக்கியமானவர். கணபதி, கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், மகா கணபதின்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு வந்து ஸ்பெஷலான சக்தி எங்கேருந்து வந்தது? ஏன்னா ஒருத்தர் சக்தி கொடுத்தா தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க ஏதோ ஒரு காரியங்கள் செய்வாங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்பெஷலான சக்தி கிடைக்காது. அப்போது அந்த சக்தி அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா பிரம்ம சம்ஹிதையில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நரசிம்மதேவரனுடைய பாதத்திலிருந்து அவருக்கு வந்து விநாயக பெருமானுக்கு அந்த சக்தி கிடைச்சிதான். நாம் வந்து எத்தனையோ கோரிக்கைகள் போய் வைக்கிறோம் விநாயக பெருமான் முன்னாடி. எனக்கு வந்து இந்த காரியம் நடந்தால் 108 தேங்காய் உடைக்கிறேன், பரீட்சையில் பாஸ் ஆனால் 11 தேங்காய் உடைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுறோம் இல்லைங்களா? அவர் இதெல்லாம் விக்னங்களெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. எப்படி தீர்த்து வைக்கிறாரு? அதுக்கு முழு அனுகிரகம் பண்ணவர் யார்? பகவான் நரசிம்மர். நரசிம்மருடைய பாதம் பட்டதுனால அவருடைய இதில் வந்து அவருக்கு இந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து பகவானுடைய இது கிடைக்கணும் அப்படின்னா ராதாராணியினுடைய ஒரு கருணையை நம்ம வந்து பெற வேண்டும். ராதாராணியினுடைய கருணை இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பக்தியில் முன்னேற முடியாது. ஏன்னா 5 விதமாக நம்ம பக்தி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 5 விதமான ரசங்களில் பக்தி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா சாந்த ரசம்,
அப்புறம் தாசிய ரசம், வாத்சல்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், அப்புறம் மாதுரி ரசம். அப்போ இந்த 5 ரசங்களில் வந்து 5 ரசங்கள் எல்லாரும் அந்த 5லையுமே ஒன்றும் வந்து ஈடுபட முடியாது. அவங்கவுங்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பக்தியில் ஈடுபடலாம். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க இருக்கணுங்கிறது தான். இந்த 5 நிலைகளில் ஏதோ ஒரு நிலையில் ஒரு பக்தன் தன்னை வச்சுக்கணும். ஆனால் அந்த 5 நிலையில் வந்து சாந்த ரசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஆரம்ப நிலை. இப்போ நம்மளாம் இருக்கவங்களே சாந்த ரசத்தில் இருக்கோம். கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து அவருக்கு வந்து நம்ம ஒரு சேவை செய்யறதுக்காக ஒரு மனமும் வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து பகவானை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு நம்ம இதில் ஈடுபடுறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஆரம்ப நிலை, அது சாந்த ரசம். ஆனால் எப்படி நம்ம ஒரு குழந்தை வந்து எல்கேஜியில் போய் சேர்த்துறோம், அங்கே அது மூலிமா எல்கேஜியில் சேர்ந்து அப்புறம் யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், இப்படியே போய் என்ன ஆகுது, மேல் படிப்பு எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் எல்கேஜி சேர்ந்தது மாதிரியுமே நான் எல்லாம் படிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? எல்கேஜி ஒரு ஆரம்பம். ஒரு கோலம் பெரிய கோலமாக போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு புள்ளி, முதல் புள்ளி நம்ம வைப்போம். அந்த மாதிரி தான் அது ஆரம்ப நிலை. அது அப்போ அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து நம்மை உயர்த்திக்கணும் பக்தியில். அதுக்கு ராதாராணிகிட்ட நம்ம ப்ரே பண்ணணும். எப்படி எந்த நிலைக்கு நம்ம வரணும்? ஒருத்தருக்கு வந்து பகவான் எஜமானர், நான் வந்து அவருடைய சேவகன் அப்படிங்கிற மனோபாவம். அப்படி மனோபாவம் தான் எல்லாருக்கும் இருக்கும். நிறைய இருக்கக்கூடியது என்ன இருக்கும், பகவான் வந்து எஜமானர், நான் வந்து அவருக்கு சேவகன் அப்படின்னு நினைப்போம். அது வந்து கரெக்டான ஒரு இது. ஏன்னா ஜீவேர ஸ்வரூபுகை கிருஷ்ணேர நித்தியதாசன் தான் சைத்தன்ய மகாபிரபுமே சொல்கிறார். ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா கிருஷ்ணேர நித்தியதாசன்னா பகவானுக்கு சேவகனாக இருக்குது. அதனால தான் வந்து ஒரு குருவின் மூலியமாக நம்ம ஒரு தீட்சை அளிக்கப்படும் போது அவர் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, சக்தி கொடுக்கப்பட்டு அவர் வந்து தீட்சை அளிக்கப்படுகிறார். அவங்க அது மூலியமாக ஒரு தூய்மையான பக்தி செஞ்சு அதன் மூலியமாக பகவானுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து குரு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சக்தி இல்லை அப்படின்னா, குரு கொடுக்கல அப்படின்னா நம்ம சேவை செய்ய முடியாது. சேவை அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லை. சேவை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு ஆன்மீக அதிகாரி மூலியமாக தான் செய்யணும். ஒரு ஆன்மீக அதிகாரியினுடைய வழிகாட்டுதலின் மூலியமாக தான் செய்யணும். நமக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய மூத்த பக்தர்கள்கிட்டருந்து நம்ம அதுக்கு ஒரு அறிவுரைகள் கேட்டு அதன் பிரகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு விதத்தில் வந்து மூத்த பக்தர்களுடைய அறிவுரைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த ஒரு எஜமானன் சேவகன் அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதில் வந்து மிகைப்படுத்துறதோ எதுவுமே இல்லை. இல்லை நான் வந்து இது நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதே வந்து அது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் இயல்பான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பிறந்தா அப்படி இருந்தே நான் வெஜிடேரியனுங்க. வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால உயர்ந்த நிலைங்கிறது ஒன்றும் இல்லை. அது வந்து எப்படின்னா பூமி லேண்டு நல்லா க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுனால கட்டணம் கட்டிட்டோம்னு அர்த்தமா? இல்லை. அது அந்த மேற்கொண்டு கட்டணம் கட்டுறதுக்கு அது ஒரு பொருத்தமான நிலமாக இருக்குது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போது வெஜிடேரியனாக நான் இருந்துட்டேன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான தகுதி அல்லது. அது ஒரு அடிப்படை தகுதி. அதிலிருந்து நம்ம படிப்படியாக மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். அப்போது அங்கே ஒரு தாசியன், பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை, ஒரு ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் அதை செய்யணும். ஆன்மீக குரு நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு மூத்த பக்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம அந்த சேவைகளை செய்யணும். அது தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பை பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் எல்லா இஸ்கான் கோயில்கள்லையுமே ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா கலியுகத்தினுடைய தர்மம் இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. கலோதத் ஹரிகீர்த்தனாத், கலோத்து நாம மாத்திரேன பூஜைதே பகவான் ஹரி. இப்படி பல இடங்களில் வந்து சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இப்போது பெரும்பாலும் நிறைய இடங்களில் உபன்யாசங்கள் பண்ணுறவங்க கூட என்ன சொல்கிறாங்க, கலியுகத்தினுடைய நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், நான் எந்த நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் யாருமே நமக்கு கொடுக்கல. நாம சங்கீர்த்தனம் சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் சொல்லணும். எப்படின்னா பசிக்குது, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி
அந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வேறு மாதிரியான உணவாக இருக்கும், பெரியவங்களுக்கு வேறு மாதிரியான உணவாக இருக்கும், ஒரு நோயாளிக்கு வேறு மாதிரியான உணவாக இருக்கும். அப்போ உணவுகள் வந்து வேறுபடுது இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து எந்த நாமத்தை சொல்லணும், நான் வந்து எப்படி நாம சங்கீர்த்தனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் மக்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கலியுகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்போம். ஆனால் அந்த எந்த நாமத்தை சொல்கிறது, அதை எப்படி நான் செய்கிறது, அதற்கு பிரபுபாதர் வந்து நமக்கு ஒரு குழந்தையை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக அங்கங்கே வழிகாட்டு மையங்களாக இந்த இஸ்கான் கோயில்களை வச்சுருக்காங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, இன்னதைத்தான் நீ சொல்லணும் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. பிரபுபாதர் நமக்கு இல்லை அப்படின்னா கடவுள் யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடவுள் அப்படின்னா எல்லாம் கடவுள் கடவுள்னு பொதுவாகவே சொல்லிகிட்டு இருந்தா அந்த கடவுள் யார், அவர் பேர் இல்லையா? நம்ம மேல் 4 பேர் வச்சுக்கிறோம், கடவுளுக்கு பேர் இருக்காதுங்களா? பேர் இருக்குமா இல்லைங்களா? அப்போ அந்த பேர் என்னது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பொதுவாக இறைவன், கடவுள், மேலே இருக்கிறவர், இப்படி எது எதோ சொல்கிறாங்களோ அந்த கடவுளுடைய பேர் என்ன? அப்போ அந்த கடவுளுடைய பேர் என்னன்னு கரெக்டாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது பிரபுபாதர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான்ங்கிறவர் கிருஷ்ணா தான், கிருஷ்ணா தான் ஸ்வயம் கடவுள். ஏன்னா வேறு யாருக்குமே எந்த சாஸ்திரத்துலையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லாமே மறைச்சி வச்சு மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத நிலையில் அது கொண்டு போயிட்டாங்க. அப்போ அதை வந்து பிரபுபாதர் வந்து இன்றைக்கி நம்ம ராதாராணியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பிரபுபாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு வழிமுறைகள் மூலியமாக உங்களுடைய பக்தியில் நீங்கள் முன்னேறலாம். அப்போது அந்த ஒரு எஜமானன், ஒரு சேவகன் அப்படிங்கிற நிலையில் நம்ம உறவு கொள்வது தான் தாசிய ரசம் அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து மேலும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, கிருஷ்ணா வந்து எனக்கு குழந்த மாதிரிங்க, என் கூடவே வச்சு படுத்துக்குவார் அப்படின்லாம் என்ன, அது வந்து சில அதீதமாக தான் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க மனோபாவத்தில் இருக்குதுன்னு அவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம. ஆனாலும் பகவானை வந்து உன்னா பகவானை தன்னுடைய குழந்தையாக பாவிக்கிறது அது ஒரு விதமான பக்தி. பகவானை தன்னுடைய பெற்றோராக பாவிக்கிறது அது ஒரு விதமான பக்தி. பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் வந்து பகவான் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி நினச்சார், சேவகராமன் நினச்சிருக்கார். இந்த ஆழ்வார்களுடைய மனோபாவம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து குழந்தை மாதிரி நினைக்கிறார், ஒருத்தர் வந்து எல்லாத்துக்குமான பெரியவங்க நீங்கள் தான், பெற்றோராக நினைக்கிறாங்க. அப்போ பக்தர்களுடைய இது பார்த்திங்கன்னா அதில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது அதெல்லாம் தெரியும். எல்லாருக்குமே நமக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் நம்ம வந்து பக்தி பண்ண முடியும். அப்போ அங்கே ஒரு பெற்றோருடைய மனோநிலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து யசோதாம்மா, அவங்க வந்து பகவானை வளர்த்த தாய் இல்லைங்களா? நந்த மகாராஜாவும் யசோதம்மா அவங்க வந்து ஒரு பகவானை வளர்த்த விதம் இதெல்லாம் வந்து அவங்களோட பெற்றோருக்கான ஒரு வாத்சல்ய ரசம். அதே வசுதேவர் தேவகி அவங்க தான் உண்மையான பெற்றோர். ஆனால் அவங்களுடைய பாசத்துக்கும் ஒரு யசோதாம்மாவனுடைய பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவகியினுடைய பாசத்துக்கும் யசோதாம்மாவனுடைய பாசத்துக்கு என்ன வித்தியாசம், வசுதேவருடைய பாசத்துக்கும் நந்த மகாராஜாவுடைய பாசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வசுதேவரும் தேவகியுமே வந்து கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை நாராயண ரூபத்தில் பார்த்துட்டாங்க. 4 கைகளோட விஷ்ணு, அதாவது சங்கு சக்கரத்தோட அவங்க பார்த்துட்டாங்க. இவர் தான் எனக்கு பிறக்க போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுங்க, அங்கே ஒரு மரியாதை, பயம். ஏன்னா சாட்சாத் கடவுள் தான் நமக்கு வந்து பிறக்க போகிறார், குழந்தையாக பிறக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து அங்கே வசுதேவருக்கும் தேவைக்கு தெரியுது. அப்போது ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க வந்து கிருஷ்ணரை அணுக முடியல. அவர் ஒரு மரியாதையோடு தான், பயத்தோடு தான் இருக்கிறாங்க. அதே சமயம் யசோதாம் என்ன பண்ணாங்க, தயிர் பானை உடைக்கவே என்ன சொன்னால் குச்சி எடுத்து துரத்துனாங்க. அந்த ஒரு அன்பு, அந்த வாத்சல்யம் அது வேற. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் தான் தெரியாது. இது என் குழந்தை, என் பையன், அவன் குறும்பு பண்ணுறான், நான் அவனை கண்டிக்கிறேன்,
அப்போ அந்த கண்டிக்கக்கூடிய அந்த பாசம், தாய் பாசம், அது வந்து இங்கே யசோதாம்மாக்கு இருக்குது. தேவிக்கு இருக்கக்கூடிய பாசம் வேறு மாதிரி. அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் இருந்தாலுமே வந்து அந்த வாத்சல்ய பாவம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கிருஷ்ணரை வந்து தன்னுடைய பெற்றோராகவோ அல்லது கிருஷ்ணருக்கு தான் குழந்தையாகவோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது வந்து அது ஒரு வாத்சல்ய பாவம். இதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மாதுரிய பாவம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதுரிய பாவம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பக்தி அப்படின்னாவே நாயகன் நாயகி பாவம் அப்படிம்பாங்க. பகவான் நாயகராகவும் நம்மளை வந்து நம்ம நாயகியாகவும், அதாவது ஆத்மா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இது வந்து எல்லாரும் ஆதி காலத்திலிருந்தே அப்படி தான் எல்லாம் பெரிய பக்தர்கள் எல்லாம் பாடிட்டு வந்திருக்காங்க. நாயகன் நாயகி பாவம். பகவான் ஒருத்தர் தான் நாயகன். அதாவது ஒரு தடவை வந்து பக்தர் மீரா அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து பிருந்தாவனத்தில் ரூபகோஸ்வாமி பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரூபகோஸ்வாமி பார்க்கும்போது போய் சொல்லிவிடுறாங்க, இந்த மாதிரி மீரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லும்போது ரூபகோஸ்வாமி என்ன சொல்லிவிடுறாரு, நான் வந்து பெண்களை சந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். அவர் வந்து தூய நிலையில் உயர்ந்த பக்தராக இருக்கிறதுனால பெண்களை வந்து நான் சந்திக்க விரும்பலை அப்படின்றாரு. அப்போ மீராதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து சொன்ன நபர்கிட்ட, நான் ஏதோ கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷன் நினச்சிட்டு இருந்தேன், ரெண்டாவது ஒரு புருஷன் ரூபகோஸ்வாமி இருக்காருங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை போய் அங்கே சொல்லவும் தான் ரூபகோஸ்வாமிக்கு தூக்கி பாரி போட்டுருது. ஏன்னா புருஷன் அப்படின்னா பகவான் ஒருத்தர் தான், கிருஷ்ணா ஒருத்தர் தான் சொல்லுவாங்களாம், புருஷோத்தமன். புருஷோத்தமன்னா புருஷர்களிலே உத்தமமானவர். அப்போ அந்த அதனால தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த ஒரு நிலை கொடுக்குறாங்க கிருஷ்ணாவுக்கு. அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணா வந்து அவர் ஒருத்தர் தான் புருஷன் இருக்காங்க. அப்போ எப்படி ரூபகோஸ்வாமி தன்னை வந்து புருஷனாக நினச்சிட்டாரு, ஆண் பெண்ணுன்னு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி மீரா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாம் வந்து ஆண் பெண் அப்படிங்கிற இதில் பாவத்தில் பார்க்குறது இல்லை. ஆத்மாவுக்கு வந்து எந்த விதமான அடையாளம் இல்லை. ஆத்மாவுக்கு உண்டான ஒரே அடையாளம் என்னது? என்ன அடையாளங்க? பகவானுடைய சேவகன் அப்படிங்கிறது அடையாளம். அது ஆணா பெண்ணா விலங்கா நாயா நரியா எது இல்லை. ஏன்னா இந்த ஆத்மா தான் செஞ்ச காரியங்களுக்கு தகுந்த மாதிரி அது எந்த உடலை வேணாலும் எடுக்கலாம். மனிதனாக பிறக்கலாம், பறவையாக பிறக்கலாம், அப்புறம் வேறு ஏதாச்சும் மிருகமாக பிறக்கலாம், புழு பூச்சியாக பிறக்கலாம், எப்படி வேணாலும் பிறக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் அது வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லை. உள்ளே இருக்கிற ஆத்மா தான் உண்மையானது, நிரந்தரமானது. வெளியிருக்கக்கூடிய உடல் வந்து எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. கால அவஸ்தை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்தால் அதிகபட்சம் எத்தனை வயசு வாழ்வாங்க? அதிகபட்சம் எத்தனை வயசு வாழ்வாங்க? 100 வயசு. அதுக்கு மேலே அது தாங்காது. அது வரைக்கும் நம்ம நிற்கிறது இல்லை, உடல் நிற்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த கால நிர்ணயம் இல்லை. ஆத்மா வந்து காலங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது பகவானுடைய பின்னப்பகுதி. அந்த ஆத்மாவுக்கு வந்து அதனால் அது நிரந்தரமானது. பௌதிகமானது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கு ஆரம்பம் அழிவு எல்லாமே இருக்குது. ஆரம்பம் முடிவு எல்லாமே இருக்குது. ஆனால் இது அனாதி. ஆத்மா வந்து அனாதி. அனாதின்னா அது எப்போ வந்தது, எத்தனை காலம் இருந்துச்சு அப்படிங்கிற எந்த டைரி நம்மகிட்ட இல்லை, எந்த குறிப்புமே இல்லை. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரு ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம எப்பப்பெல்லாம் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா எப்போ வாங்கணும் அப்படிங்கிறக்கான ரெக்கார்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. நாம் இந்த பூமிக்கு எப்போ வந்தோம் அப்படிங்கிறக்கு யாருக்கிட்ட ரெக்கார்டு இருக்கா? இந்த கூட்டத்தில் யாருக்காச்சும் ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா? நான் இத்தனாவது வருஷம் வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு இருக்கா? பர்த் சர்டிஃபிகேட்டா? பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம வந்து இன்னும் ஒரு பேர் போட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ரூபத்தில் இருந்திருக்கிறோமே. பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த ரூபத்தில் நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிறது தான் இருக்குது.
அதுக்கு முந்தி இருந்தது எத்தனை ஜென்மங்களாக நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், யாருக்கு தெரியும்? எதுவுமே தெரியாது, எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை. அப்போது இந்த இது வந்து ஆத்மாவுக்கு உண்டான அடையாளம் அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு நான் சேவகன் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த இயல்பை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ செய்யும்போது தான் அங்கே வெறே ஃப்ரை ஆகிறோம். நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமாகவே மாறுது. எப்போது? நம்முடைய இயல்பான நிலையிலிருந்து நம்ம மாறும்போது. நம்முடைய இயல்பான நிலை எது? பகவானுக்கு சேவை செய்கிறது. அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இல்லை, உணராமத்தே மக்கள் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் நாம் இங்கெல்லாம் வந்திருக்கோம்னா ஏதோ அதை பற்றி கொஞ்சமாவது ஏதோ நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, இந்த இது உண்மை மாதிரி தான் தெரியுது. முழுசு நம்பலினாலும் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்க மாட்டிருக்கு, நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் அப்படி தான். போக போக ஆனால் புரிஞ்சுக்குவோம். போக போக நமக்கு முழுசும் புரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுசும் புரிய முடியாது, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யாருனாலையுமே முடியாது. அப்போது இந்த ஒரு ஜீவாத்மா வந்து அதுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எந்த விதமான ஒரு அடையாளங்களும் இல்லை. நிரந்தர அடையாளங்கிறது பகவானுடைய சேவகன். அப்போ அதனால் பகவானுடைய நாயகன் நாயகி பாவத்தில் இருக்கணும்னா நாம் எல்லாருமே அவர் ஒருத்தர் தான் புருஷன் அப்படிங்கும்போது மற்றவங்க எல்லாமே எப்படி ஒரு கணவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கணவனுக்கு வந்து மனைவி சேவை செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க. நாம் இப்போ பேசுகிற மாதிரி சமத்துவம் இதெல்லாம் பேசக்கூடாது, அதையும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஆண் பெண்ணு சம்மா, யார் யாரை அடக்கிறது அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவன் வந்து ஒரு நல்ல பக்தராக இருக்கணும். கணவன் ஒரு நல்ல பக்தராக இருந்துட்டு தன்னுடைய பௌதிக கடமைகளை செஞ்சிட்ருக்கணும். அதுக்கு வந்து மனைவி துணையாக இருக்கணும். இதுதான். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, கணவன் பக்தனும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் மனைவி எனக்கு அடங்கி நடக்கணும், மனைவி எனக்கு சேவைகளில் பண்ணணும் அப்படின்னு இப்போ இருக்கிற கணவன்மார்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பக்தர்களாக இருக்காங்கன்னா இல்லை, அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக எதோ கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது சொல்லியிருக்கிறது என்ன, பகவானுடைய பக்தனாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெண் பணிவிடை செஞ்சாங்க அப்படின்னா 100க்கு 200 பாஸ். அதுக்கு எந்த இதுவுமே சந்தேகமே தேவையில்லை. ஆனால் ஒரு பக்தர் அல்லாத ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் இன்றைக்கிலே எதிர்பார்க்குறாங்க. நாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரியவங்களுக்கு சேவை செய்யணும். மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சேவை செய்யணும், கண்டிப்பாக செய்யலாம், தப்பே இல்லை. அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? என்னது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இல்லைங்களா? அது ஏதோ கொச்சையாக சொல்லலை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நாம் வந்து இப்போ இருக்கிற சமுதாயம் வேறு விலைக்கு போயிட்டுருக்கே ஒழிய அது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு வந்து அந்த ஒரு பக்தனான கணவனுக்கு வந்து ஒரு மனைவி பணிவிடை செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து முழுசுமே அவங்களுக்கு அந்த பலன்கள் போயிடுச்சு. அவங்க பக்தராக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லையா? யார்? மனைவி. கணவன் பக்தராக இருக்கணும், மனைவி பக்தியில் ஈடுபடலினாலும் கூட கணவனுக்கு சேவை செஞ்சால் போதுமா, அப்படி இருக்குது. அப்போ அதே சமயம் பக்தருக்கு சேவை செஞ்சாலே அப்படின்னா நாமளே டைரெக்டாக பக்தியில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும்? அதனால் நாம் வந்து அந்த ஒரு நமக்கு பிரபுபாதர் காமிச்சு கொடுத்து அந்த வழிமுறையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த பிரேம பக்தி மாதுரிய பாவம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்த நிலையில் சொல்லப்படுது. அதனால்தான் கோபியர்கள் வந்து மிக உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறார். சாதாரண பக்தர்களை விட கோபியர்கள் உயர்ந்த பக்தர்கள். அந்த கோபியர்களுள் உயர்ந்தவர்கள் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. ஆக்சுவலாக வந்து நம்ம மகாலட்சுமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி தெரிஞ்சிருக்கும். லட்சுமி எத்தனை பேர் இருக்காங்க? 8. நமக்கு தெரிஞ்சு 8. அப்படி இல்லையா? பிரம்மசமிதியில் சொல்லியிருக்கு, லக்ஷ்மி சகஸ்ர சேவியமானம் சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் வந்து பகவானுக்கு வைகுண்டத்தில் சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான லட்சுமிகளுக்கு அதிகாரி தான் ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி கிட்ட இருந்தால் இந்த லக்ஷ்மிகள் எல்லாமே வந்திருக்காங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ராதாராணி எந்த உயர்ந்த நிலையில் அவங்க பகவானுக்கு சேவை செய்வாங்க. அப்போ அந்த மனோபாவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்காகத்தான் சொல்லிகிட்ருக்காங்க.
அப்போ அந்த மாதுரிய பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த நிலை, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி 5 விதமான ஒரு நிலையில் நம்மளை ஏதோ ஒரு நிலையில் நம்ம எடுத்துக்கணும். எந்த நிலையில் நம்ம எடுத்துக்கலாம்? எந்த நிலையில் நம்ம எடுத்துக்கலாம்? இந்த 5 நிலையில் எந்த நிலையில் நம்ம பக்தி பண்ணலாம்? தாசி ரசம். ஓகே, மாதாஜி தாசி ரசம்ங்கிறாங்க. அப்புறம் வேற எல்கேஜிலேயே நம்ம இருக்கலாம்னு மாதாஜி முடிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது கம்ஃபர்டபுளாக சௌரியமாக நம்ம இருந்துக்கலாம். ஏ ஃபார் ஆப்பிளவே காலம் போகிற படிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை, இல்லைங்களா? அது ரொம்ப ஈஸி. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கே வந்து நீங்களாக ஒரு சேவை செய்யுங்க. சேவை செய்யும்போது என்னாகும்? அவங்க வந்து அவங்களுடைய அன்பிற்கு நம்ம பாத்திரமாகும். வெறும் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் வைக்கிறோம், குடிக்கும்போது இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் அந்த சேவையை வாங்கிக்கும்போது அவங்க வந்து அவங்க கடன்பட்டவங்க மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு மரியாதை, மதிப்பு, பாசம் எல்லாமே இங்கே வருது. அதையே கொண்டு போய் அங்கன்னு வச்சா என்னாகும்? உள்ளே வேற என்னமோ ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அது பாசமாக இதில் பக்தி ஒன்றும் இல்லை, வேண்டா வெறுப்பாக கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அது வந்து சேவை அல்ல. அப்போது இப்போ நம்ம வந்து பகவானுக்கு எந்த ரூபத்தில் செஞ்சாலும் சரி, சின்ன அளவுக்கு, அதாவது ஆண்டாள் சொல்கிறாங்க, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனங் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அதாவது ஆண்டாள் வந்து எழுதின பாசுரங்களில் ரொம்ப அருமையான பாசுரம் இது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை செய்வித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இனம் காமங்கள் மாற்றையில் வேறு எந்த விதமான எண்ணத்தையும் எடுத்துருங்க, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பகவானுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. நாம் இது ஏதோ கஷ்டம்னு நினச்சிட்டு தான் நம்ம இனிமேல் நான் அந்த சாந்தரசத்துலேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து அதை விட ரொம்ப ஈஸியானது இது. சாந்தரசம் குழப்பமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு வெளியே இருந்தான்னு தெரியாது, உள்ளே இருக்கிற மாதிரி தெரியாது, ரெண்டுமே இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தாசி ரசம், பகவான் நான் சேவகன் அப்படிங்கிற சேவை எந்த ரூபத்தில் செஞ்சாலும் சரி, சேவை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்குது பார்த்துங்களா, அதை டேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வேறு எதையும் செய்ய தோணாது. அதாவது ஒரு ஆழ்வார் சொல்கிறாரு, என் அமுதுனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்னு சொல்லி. என் அமுதுனை கண்ட கண்கள்ங்கிற இந்த கண்ணுக்கு அந்த ஒரு புல்லாங்குழலோடு இருக்கிற அந்த மயில் பீலி வச்சுக்கிற அந்த திரிபங்கள் எழுத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை பார்த்துட்டு வேறு ஒன்று பார்க்க முடியலேங்கிறார். சொல்லுவாங்க இல்லைங்களா, மதுரை பார்த்த கண்ணுக்கு மற்றது பிடிக்காதும்பாங்க. மதுரைங்கிறது அப்படி ஒரு ஊராக சொல்லுவாங்க. அந்த ஊர் பார்த்தாச்சு அப்படின்னா மற்ற ஊரில் பிடிக்காதான் அப்படின்னு நான் சொல்ல, அப்படி ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பகவானுடைய ரூபம், அவருடைய லீலைகள், இது எல்லாமே பார்க்க பார்க்க கேட்க கேட்க தெவிட்டாத அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. திகட்டாத அமுதுன்னு அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, அதுலேயே நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஈடுபடும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம என்னென்னா அதில் ஒன்றும், அதாவது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கண் முன்னாடி இருந்துட்டும் கூட அது நம்ம அதை டேஸ்ட் பண்ணாமையே நம்ம வந்து காலத்தை விரயம் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே வரணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணவே வேண்டியதில்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சேவை பகவான் செய்கிறேன் அப்படின்னாலே அங்கே வந்து இந்த சேவை செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தின் மூலியமாக நம்ம பக்தியில் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ தான் பக்தியில் நம்ம உயர முடியும். சேவை செய்யாமல் பக்தியில் உயர முடியாது. அது வந்து நமக்கு இயல்புக்கு விரோதமான ஒன்றும் அல்ல, அது இயல்பான ஒரு விஷயந்தான். மீன் எப்படி தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் அது சந்தோஷமாக இருக்கும். அது தண்ணியில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கு, நாம் வந்து வெளியே எடுத்து வச்சுருவோம், கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஊற்றிடுவோம் அப்படின்னு என்ன ஆகும், மீன் செத்து போயிடும். அது இயல்புக்கு விரோதமான ஒன்று. அதே மாதிரி தான் நமக்கு இயல்புக்கு விரோதமானது அப்படிங்கிறது பௌதிகமான சேவை. அதை நிறைய செஞ்சிட்ருக்குறோம். நம்ம நிறைய எங்கெங்கே வந்து
சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லைங்கிறாங்க. ஆனால் இதோ ஒரு வந்து யாருக்கோ வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த யாருக்கோ செய்யக்கூடிய வேலை வந்து நம்முடைய ஆன்மீக கணக்கில் வராது. நம்ம கொஞ்சமாவது, அதாவது 24 மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரமாவது யாருக்கு போய் வேலை செய்கிறோம். மிச்சம் 14 மணி நேரம் நமக்கு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? அதில் 1 மணி நேரம் பகவானுக்கு சேவை செஞ்சால் போதும். அப்போ அது மூலிமா என்ன ஆகுது, பகவான் அங்கே நம்மை வந்து அதுக்கு நம்முடைய, அதாவது பகவானுடைய அன்புக்கு நம்ம பாத்திரராயிடுறோம். பகவான் நம்ம திரும்பி பார்க்குறாரு. இந்த பக்தன் வந்து எனக்கு சேவை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போது இது வந்து படிப்படியாக அந்த ஒரு ஆழ்வார்களாகட்டும் மற்ற பக்தர்களாகட்டும், இப்போ நம்ம ஒரு இந்த கோபியர்களை பற்றி பேசணும். கோபியர்களை பற்றி பேசும்போது பொதுவாக மக்களுக்கு எந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குன்னா, அவங்க ஏதோ ஒரு நம்முடைய தாழ்ந்த ஒரு ரசனைகள் மூலிமா நம்ம அதை வந்து லிங்க் பண்ணி நம்ம என்னென்னமோ நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. அது அவங்கெல்லாம் யார் கோபியர்கள் அப்படின்னா, அவங்க ராமாயண காலத்தில் வந்து நிறைய ரிஷிகள், ஆரண்ய காண்டத்தில், அந்த ஆரண்ய காண்டம்ங்கிறது, ஆரண்யம்னா காட்டில் நிறைய இருந்த ரிஷிகள் எல்லாருமே வந்து பகவான் ராமச்சந்திர மூர்த்தியை வந்து அவருடைய அழகில் மயங்கி அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நான் ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். நான் ஏகபத்தினி விரதன், இந்த இதில் நான் வந்து திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பே எது இல்லை. ஆனால் ஜானகி சீதாதேவி மட்டும்தான் அவங்களுக்கு மனைவி இல்லைங்களா? இப்போ பின்னாடி கிருஷ்ணாவதாரம் வரும், அப்போ வந்து நீங்கள் என் மேலே பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஒரு ஆசையினால் அவங்க வந்து கோபியர்களாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது தகுதி இருக்கா இல்லையா ரெண்டாவது. நமக்கு அதற்கான ஒரு லிஃப்ட் கிடைக்கிறது வந்து பகவான் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்து கிருஷ்ணாகிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா கூட நம்ம ராதாராணி மூலியமாக காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லுவாங்க. ராதாராணியை வந்து திருப்திப்படுத்தும் போது நம்மளுடைய எல்லா ஆன்மீக காரியங்களுமே வந்து அங்கே பூர்த்தி ஆகிடுது. ஆன்மீக காரியங்கள் பூர்த்தி ஆகும்போது நம்முடைய லௌகீக காரியங்களும் அது எல்லாமே அது இன்பல்ட் மாதிரி தான். எல்லாமே வந்து இங்கே நமக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாம் நினைக்கிற என்னென்னா, இது எல்லாம் ஆன்மீகத்தில் நம்ம நிறைய ஈடுபட்டு இருந்தால் எனக்கு வந்து ஒரு பௌதீகத்தில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் வந்து இழக்கறணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக அது என்ஜாய்மெண்ட்டே அல்லது, அது துன்பம், துக்காலயம். அது வந்து எல்லா விதத்திலும் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறப்போ நமக்கு முழுமையான உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து இங்கே பகவானுக்கு சேவை செய்யும்போது தான் கிடைக்கும். அப்போ அந்த பகவானுக்கு சேவை செய்கிற இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்தார். அப்போ அதுக்கு நம்ம ஒரு சேவை செய்யணும்னா எடுத்த உடனே ஒருத்தர் போய் செஞ்சிட முடியாது. அப்போ அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக அந்த ஆன்மீக விஷயங்களை, பக்தி சம்பந்தமான விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க முடியும். வெறுமனே கேட்குறதுனால புரிஞ்சிக்க முடியாது, அது உள்ளே போகாது. அப்போ நம்ம வந்து அதை உள்வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்லி இந்த மனசை வந்து நல்ல பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். பக்குவப்படாத மனசில் வந்து எப்படி களை எல்லாமே முளைக்கும். ஒரு பூமி இருக்குது அப்படின்னா அதை உழுது நல்லா பண்படுத்தி அது மராமத்து செஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம என்ன போடுறோமோ அது முளைக்கும். இல்லாட்டி முளைக்குங்களா? முளைக்காது. அதே மாதிரி நம்ம இதயத்தை வந்து நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து அது அத்தனை கச்சடா இருக்குது. கச்சடானா என்னங்க? கச்சடான்னு என்ன பிரபு? அழுக்கு குப்பை குப்பை அத்தனை குப்பை இருக்குது. எனக்கு கச்சடாங்கிறது ஹிந்தியில் சொல்லுவாங்க. அப்போது அத்தனை குப்பையை சேர்த்து வச்சுருக்கோம். எப்போ சேர்த்து வச்சோம்? நேற்றா முந்தானேத்தா? எத்தனையோ ஜென்மங்களாக சேர்த்து வச்சது. அப்போ அந்த குப்பையெல்லாம் வெளியேற்றுறதுக்கான வழி என்ன? ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் எத்தனையோ வருஷமாக குப்பையை சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அது கார்ப்பரேஷன் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிச்சான். பேப்பரில் எல்லாம் நியூஸ் வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி நமக்கு இப்போ எந்த கார்ப்பரேஷன் வந்து இந்த குப்பையை அழுறது? இந்த நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய குப்பை அழுக்கு எந்த சோப்புக்கு போகாது, எந்த லிக்விடுக்கும் போகாது. ஒன்றுக்கு தான் போகும். எது? ஹரிநாமத்துக்கு மட்டும்தான். ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதிரன்யதா.
அதை விட்டால் வேறு கதி இல்லை கதி இல்லை கதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தான் வந்து நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த தூய்மைப்பட்ட நிலையில் தான் வந்து நமக்கு பக்தின்னா என்ன, நான் ஏன் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பட்டாங்கமாக நமக்கு தெரிய வரும். இல்லாட்டி தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டமாக எல்லாம் போவாங்க வருவாங்க, என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியுது, உண்மையாகவே அந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பாங்க, நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் காரண காரியத்தோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மூலிமா மட்டும்தான் என்ன காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம விஷயங்களை இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னாலும் கூட அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. அப்போ அது நம்ம ஒரு பகவத்கீதை படிக்கிறது மூலியமாகவோ, ஏன்னா உங்களுக்கு ஒரு சேத்தோ தர்ப்பண மார்ஜனம்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படிங்கிறது காலங்காலமாக சேர்த்திருக்கக்கூடிய அந்த இதயத்தில் படிந்திருக்கக்கூடிய அழுக்கை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை தான் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், அந்த கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் அதுதான் வந்து நமக்கு வாழ்க்கையிலே மிக பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. வேறு எதுவுமே வெற்றியை கொடுக்காது. நம்முடைய சொந்த திறமைகளோ இல்லை பூர்வ ஜென்ம சுக்ருதிகளோ எதுவுமே வந்து நமக்கு வெற்றியை கொடுக்காது. நம்ம வெற்றியை கொடுக்கக்கூடியது எது, நம்ம நல்ல மனசு. பகவான் வந்து பகவானுடைய நாமங்களை சொல்கிறதன் மூலியமாக நம்மை உயர்த்தி கொள்ளும்போது தான் நமக்கு வந்து வாழ்க்கையே வெற்றி அடையும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்களே, இந்த ஆடு கறக்கவும் பூனை நக்கவும்பாங்க. ஒரு வீட்டில் ஆடு பால் கறக்கு தான், அதுக்கு இருக்கிற அந்த பூனை குட்டிக்கே அது சரியாக போயிடுதான், அங்கே மிச்சத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லையா. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இல்லை வேறு எதுவான ஒரு புண்ணிய காரியங்களாகட்டும் வேறு எதுவாகட்டும் நம்ம நன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய எந்த காரியங்களுமே நமக்கு நன்மையை செய்கிறதில்லை. ஏன் அப்படி? ஏன்னா வந்து நம்ம செய்கிறது வந்து அது பலன் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பக்குவமாக இல்லை. நம்ம பலன் வந்து ஒரு பலன்கள் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கர்மா நம்முடைய சொந்த கர்மாக்களை வந்து நம்ம ஒழிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அது வேலை செய்யும். வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் எனக்கு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி வியாதி இருந்தால் சாப்பிட முடியுமா? முடியாது. அது கிடைச்சிட்டும் கூட சாப்பிட முடியாமல் ஒன்று வேட இன்றைக்கி வந்து இப்போ பரிமாறுறோம். நம்ம இன்றைக்கி வந்து ராதாஷ்டமி, குலோப் ஜாமுன் பரிமாறுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். உடம்புல வந்து சுகர் இருக்குது அப்படின்னா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ கிடைச்சிட்டும் கூட நமக்கு எல்லாமே பக்கத்தில் வச்சுருங்க, எனக்கு வேண்டாங்க அப்படின்ட்டுருவோம். அப்போது அந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுட்டா நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியுமோ அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய சொந்த கர்மாவை அழிக்கிறதுக்கு வேண்டியாவது பக்தி பண்ணிதான் ஆகணும். சொந்த கர்மா நிறைய மலை மாதிரி குப்பை மாதிரி சேர்ந்து இருக்குது. அப்படி எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தீக்குச்சி போதும், அத்தனை குப்பையுமே வந்து பொசிங் போயிடும். அப்போ அந்த ஒரு தீக்குச்சி தான் வந்து ஹரிநாமம். தீக்குச்சி வந்து ஹரிநாமம். அதில் எரிஞ்சுது அப்படின்னா மொத்தத்தையுமே எரிச்சு விட்டுரும். அதனால் இப்போ ஆர்த்திக்கு டைம் ஆயிடுச்சம்மா, அதனால் இதோடு முடிச்சுக்கலாம். ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ராதா மாதவக்கிட்ட நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம பரிபூர்ணமாக நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம். ராதாராணி கிட்ட வேண்டது வந்து எனக்கு பக்தி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. பக்தி கிடைச்சாலே எல்லாம் கிடைச்ச மாதிரி. பக்தி கிடைக்காம வேறு எது இருக்க வேணும்னா அது மட்டும் கிடைக்கும், ஆனால் அது சிக்கலாயிடும். இப்போ அதனால் நம்மளுடைய கர்மாக்களை தீர்க்கறக்கு வேண்டியாவது நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியாவது நம்ம வந்து இது பக்தி பண்ணியாகணும். அதற்கு அடுத்த நிலையில் நம்ம போகணும். அப்படிங்கிறப்போ நம்ம பகவானுக்கு சேவைகள் செய்வதன் மூலியமாக நம்ம மேலும் பகவானுக்கு நெருக்கமானவர்களாக நம்ம மாற முடியும். அப்போ நமக்கு வந்து எப்படி பகவான் கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக மாறி அந்த டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்தாரோ அதே மாதிரி நம்ம சேவை செய்யும்போது தான் நம்ம இந்த டேஸ்ட் என்னென்னு நமக்கு தெரிய வரும். இல்லாட்டி என்னமோ செஞ்சிட்ருக்காங்க, நமக்கு எதோ சம்மந்தம் இல்லை, அது ஏதோ 10 பேர் அவங்களுக்கு இது அவங்க தான் செய்யணும் மாட்டிருக்கு
அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்ம ஒரு சிறந்த ஒரு சேவைகள் என்னென்னலாம் முடியுமோ நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பகவானுக்கு சேவைகள் செய்யறதுக்காக ஒரு ஆசையை நம்ம உருவாக்கணும். ஸ்ரீமதி ராதாராணிக்கு, ஸ்ரீ ராதாஷ்டமி மகா மகோத்சவக்கு, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு, தாய் கௌரி பிரேமானந்தி.